அனைவருக்கும் வணக்கங்க. சுவையான புளிக்குழம்பு சாப்பிட்லாமா? கொஞ்சம் மொச்சக்கொட்டை போட்டு நைட்டில் ஊற வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நறுக்கி நல்லா கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வெடிக்க விட்டு கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கோங்க. காய்கறியை மொத்தமாக அது கூட போடுங்க. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுங்க. எதுக்காக நான் உப்பு சேர்க்குறேன்னா சீக்கிரமாக காயெல்லாம் வதங்கிடும். அதுக்காக ஊறின மொச்சக்கொட்டையை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிற்பாடு எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா தூள். இது காய்கறிக்கும் போட்டுக்கலாம், புளிக்குழம்புக்கு போட்டுக்கலாம், மீன் குழம்பு எல்லாம், கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். புளி கரைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் வெல்லம், புளின்னா நம்ம அள்ளிக்கிட்டு போக தேவையில்லை, கொஞ்சமாக புளியை வச்சுக்கலாம். தக்காளி கூட இதுக்கு தேவையில்லை. புளி கூடவும் கூடாது, குறையும் கூடாது, எலுமிச்சை அளவு போதும். ஏன்னா இது ஒரு 10 பேர் தேவையான குழம்பு நான் செஞ்சுருக்கேன். 2 மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன சீரகம் போட்டு நல்லா கொதி வந்தோடனே தேங்காய் ஊற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. நல்லா கொதிச்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சோடனே இறக்கிட வேண்டியதான். ஒரு 3 முட்டையை வச்சு உள்ளே போடுங்க. தேவைன்னா